குருவே சரணம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸோ நம்ம வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சில பேர்த்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா வாழ்க்கை அப்படின்னு கோவிலாக போவோம். ஏதாவது ஒரு கோவிலுக்கு போனால் நம்மளுடைய வாழ்க்கை இந்த விதி தலையெழுத்து இதெல்லாம் மாறுமா அப்படின்னு நினச்சி நம்ம நம்பி போவோம். அப்படி போகக்கூடிய ஸ்தலங்கள் இன்றைக்கி ஜாதகம் வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலம் இருக்குது அப்படின்னா திருப்பட்டூர் பக்கத்தில் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதே போல் சக்தி வாய்ந்த இன்னொரு ஸ்தலம் இருக்கிறது அப்படின்னால் திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளத்துக்கு பக்கத்தில் விஜயாபதி மகாலிங்க சுவாமி திருக்கோவில் அப்படின்னு ஸ்தலம் இருக்குது. அந்த ஸ்தலத்தில் விஸ்வாமித்ர மகரிஷிக்கு பிரத்யேகமான சன்னதி அந்த இடத்துல இருக்கிறது இன்னமும் விசேஷம். அந்த ஸ்தலத்தில் தான் ராமர் லக்ஷ்மணருக்கு பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தியானது. அந்த திருக்கோவிலுக்கு நாம் ஒரு முறை அமாவாசை பௌர்ணமி ரொம்ப விசேஷமாக இருக்கும். நாம் பிறந்த கிழமையிலையோ இல்லை நாம் பிறந்த நட்சத்திரம் இல்லை நாம் பிறந்த திதியிலையோ நாம் போய் வழிபாடு செய்வதன் மூலமாக நம்மளுடைய 64 வித தோஷங்களும் நிவர்த்தியாகி நம்மளுடைய தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறது ஊர்ஜிதமான உண்மை. ஆக ஒரு முறை சென்று வருவதன் மூலமாக நம்மளுடைய விதியை மதியால் வெல்ல அற்புதமான திருக்கோவில் விஜயாபதி மகாலிங்க சுவாமி திருக்கோவில்.